வணக்கம். இந்த வாரம் பல தமிழ் படங்கள் வந்தாலும் அந்த படங்களுடைய ட்ரெய்லர், டீசர், போஸ்டர், டைட்டில் இந்த மாதிரியான விஷயங்களை பார்த்தீங்கனாலே அது எப்படிப்பட்ட படங்கள் அப்படிங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைச்சிடும். கிடைச்ச ரிலீஸ் விண்டோவில் பல படங்களை இறக்கியிருக்காங்க. பாவம், அவங்க ஒன்றும் தப்பு சொல்ல முடியாது. அதில் எனக்கு ப்ராமிசிங்காக தெரிஞ்ச படம் இந்த கலியுகம். 1.5 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த படத்துடைய ஒரு 1/2 மணி நேரம் ப்ரிவியூவை பார்க்குற வாய்ப்பு கிடைச்சது. ட்ரெய்லர்லாம் 2 வருஷம் முன்னாடி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அந்த ப்ரிவியூ பார்த்தது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. இந்தியன் சினிமாவில் இப்போ தான் டிஸ்டோபியன் த்ரில்லர் ஜோனுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. 5 வருஷங்களுக்கு முன்னாடியே ப்ரொடக்ஷன் ஆரம்பித்த இந்த படம் அந்த வகையில் ஒரு பயணியர்னு கூட சொல்லலாம். இந்த கலியுகம் எப்படி இருந்துச்சு, இந்த டிஸ்டோபியன் ஜானரில் இவங்க சொன்ன கதை என்ன அப்படின்னு எல்லாத்தையும் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ எப்படி இருந்ததுங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கலியுகம் ஃபியூச்சரில் 2064 நடக்கிற கதை. 3rd வேர்ல்டு வார் முடிஞ்சு உலகத்தோட பல பகுதிகள் அழிஞ்சு பெரும்பாலான மக்கள் ஒரு சொட்டு தண்ணிக்கும் ஒரு வாய் சாப்பாடுக்கும் போராடிட்டு இருக்கிற சூழல். இப்படி ஒரு உலகத்தில் ரெசிடென்ஸ் அப்படின்ற ஒரு பிரிவு இருக்காங்க. அவங்க தனியாக ஒரு பகுதியில் சுற்றி சுவரெல்லாம் எழுப்பிட்டு அவங்களுக்கு மட்டும் ரிசோர்ஸஸ் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு யாருக்கிட்டையும் ஷேர் பண்ணாமல் வாழ்ந்துட்டு வராங்க. வெளியே லிபரேட்டர்ஸ் அப்படின்ற ஒரு போராளிகள் குரூப் ஒன்று இருக்குது. அவங்க எப்படியாவது மக்களுக்கு சம உரிமை வாங்கி கொடுத்து ரெசிடென்ஸுக்கு கிடைக்கிற வளங்கள் எல்லாம் மற்றவங்களுக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி போராடிட்டு இருக்காங்க. லிபரேட்டர்ஸ் கூட இருக்கிற பொதுமக்கள் வர்சஸ் ரெசிடென்ஸ், அப்படிதான் இந்த கதை அப்படின்னு நினைச்சா இல்லை. இப்படி ஒரு சூழலில் கிஷோர் யாரு, ஸ்ரத்தா ஸ்ரீநாத் யாரு, அவங்க நோக்கம் என்ன, அவங்களுக்கு கிடைக்கிற அனுபவங்கள் என்ன, இதெல்லாம் தான் இந்த கலியுகம். படம் நல்லா இருக்கு நல்லா இல்லைங்கிறத தாண்டி இது ஒரு ஆம்பிஷியஸான படம். இப்படி ஒரு ஜானரை சூஸ் பண்ணது, அதுக்கான ஒரு உலகத்தை பெரிய ஸ்க்ரீனில் உருவாக்குனது, கிளீஷேவாக இருந்தாலும் அந்த உலகத்துக்குள்ளே இருக்கிற 2 பிரிவு, அவங்களுடைய கான்ஃப்ளிக்ட், மக்களுடைய கஷ்டம்னு எல்லாத்தையுமே ப்ராப்பராக ரெஜிஸ்டர் பண்ணிடுறாரு அறிமுக இயக்குனர் பிரமோத் சுந்தர். முதல் படத்திலேயே இந்த விஷயம் கிடைச்ச பட்ஜெட்டில் இப்படி ஒரு எக்ஸிகியூஷன் பாராட்டப்பட வேண்டிய விஷயம். கிஷோர், ஸ்ரத்தா, இனியன்னு 3 பேர் தான் இந்த படத்துடைய சென்ட்ரல் கேரக்டர்ஸ். 3 பேருமே சாலிட் பெர்ஃபார்மன்சஸ் கொடுத்துருக்காங்க. லைட்டாக நெகட்டிவ் ஷேட் இருக்கிற ஸ்கெட்ஸுங்கிற கேரக்டரில் கிஷோர், வல்லர்பலாக இருந்தாலும் வில் பவரோட இருக்கிற பரிங்கிற கேரக்டரில் ஸ்ரத்தா, இவங்களுக்கு அடைக்கலம் தர பார்க்க ரொம்ப மீக்காக தெரிகிற இனியன் கேரக்டர்னு 3 பேருமே அந்த ஷேட்ஸை ப்ராப்பராக போர்ட்ரே பண்ணி நடிச்சிருக்காங்க. சினிமாட்டோகிராஃபர் ராம் சரண், எடிட்டர் நிம்ஸ், மியூசிக் டைரக்டர் அண்ட் சவுண்ட் டிசைனர் டான் வின்சென்ட், ப்ரொடக்ஷன் டிசைனர் சக்தி வெங்கட்ராஜ், விஎஃப்எக்ஸ் பண்ண சிஏ டிஜிட்டல் ஸ்டுடியோன்னு எல்லாரும் சேர்ந்து கன்வின்சிங்கான ஒரு டிஸ்டோபியன் செட்டப்பை உருவாக்கியிருக்காங்க. கண்டிப்பாக இது ஒரு கம்மி பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட படம் தான். கொஞ்சம் பேட்சியாக இருந்தாலுமே கூட முடிஞ்ச வரைக்கும் விஷுவல்ஸில் நல்ல குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. மேக்ரோவாக ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சுட்டு மைக்ரோவாக ஒரு விஷயத்துக்குள்ளே போய் அது மூலமாக ஒரு பெரிய பேரலல் கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காரு இயக்குனர். அது அவ்வளோ சாட்டிஸ்ஃபைங்கான எக்ஸ்பீரியன்ஸை தரல. கிஷோர் கேரக்டர் பயன்படுத்தப்பட்ட விதம் எனக்கு ஒர்க் ஆகலை. கிஷோர் மாதிரியான ஒரு நடிகர் இப்படி ஒரு படத்தில் வரும்போது கண்டிப்பாக அவருக்கு சிக்னிஃபிகண்டாக ஒரு கேரக்டர் இருக்குன்ற மாதிரி தான் மைண்ட் யோசிக்கும். பட் இன்டர்வல் தாண்டி அவருக்கு பெரிய முக்கியத்துவம் இல்லாமல் போனது ஒரு டர்ன் ஆஃப். தென் இந்த சென்ட்ரல் கேரக்டர்ஸை தவிர வேர்ல்ட் பில்டிங்கை விஷுவலாக அச்சீவ் பண்ணியிருந்தாலுமே கூட கேரக்டர்ஸாக என்ன நடக்குது அப்படிங்கிறதுல ஒரு கிளாரிட்டி இல்லை. ஆரம்பத்தில் ரெசிடென்ஸோடைய ட்ரக்கை கேப்சர் பண்ண நினைக்கிற கூட்டத்தோடைய எய்ம் என்ன, மற்றவங்க இருக்கிற இடம்லாம் ஈஸியாக தெரியுது. அப்போ இந்த ரெசிடென்ஸ் பொதுமக்கள் எல்லாரும் ஈஸியாக கொலை பண்ணிடலாமே, ஏன் அவங்க பண்ண மாட்டுறாங்க? லிபரேட்டர்ஸ் கூட எல்லா மக்களும் சப்போர்ட்டிவாக இருக்காங்களா இல்லையா? கிஷோர் கேரக்டருடைய தேவை அப்படிங்கிறது என்ன, அவர் எதுக்காக சிலருக்குலாம் ஆரம்பத்தில் ஹெல்ப் பண்ணுற மாதிரி பண்ணுறாருன்னு முக்கியமான விஷயங்கள்லேயே நம்மளுக்கு தெளிவாக எதுவும் சொல்லப்படலை. பிரபாஸோடைய கல்கிக்கு முன்னாடியே இவங்க ஆரம்பிச்சிட்டாலுமே கூட அந்த படத்துக்கு சிமிலராக ஐடியாஸ் இருக்குது அப்படிங்கிறது இந்த படத்துடைய நாவல்ட்டியை கொஞ்சம் பாதிக்க தான் செய்யுது. ரைட்டிங்காக பார்த்தோன்னா ஸ்ரத்தா கேரக்டர் ஃபர்ஸ்ட் ஆக்ட்லேயே வந்திருக்கணும். ஆனால் இன்டர்வல் பாயிண்ட்ல தான் அவங்க வராங்க. அவங்க ப்ரெசன்ஸ்லையும் பெர்ஃபார்மன்ஸ்லையும் அந்த கேரக்டருக்காக கவலைப்பட வச்சாலுமே கூட அந்த கேரக்டரை பற்றி இம்ப்ளைடாக மட்டுமே சில விஷயங்கள் நம்மளுக்கு புரிய வைக்கிறாங்க. அது பத்தலை. தென் அவங்க வந்ததுக்கு அப்புறம் படத்துடைய ஜானரே டோட்டலாக மாறுது. அங்கேருந்து இந்த படம் போகிற டைரக்ஷனை பார்க்கும்போது ஆரம்பத்தில் காட்டப்பட்ட பல விஷயங்கள் இரலவெண்ட்டாக போகுது. ஸோ வந்த வழியும் மறந்து போகிற வழியும் கிளாரிட்டி இல்லாமல் போன மாதிரி ஒரு ஜேர்னியாக தான் இந்த படம் முடியுது. என்னடா ஏதோ பெருசாக நடக்க போகுதுன்னு நினைச்சா இப்படி மாறிடுச்சு, இந்த கதை எந்த மாதிரியான செட்டப்ல இருந்திருக்கலாமே அப்படின்னு தான் தோணுச்சு. செகண்ட் ஹாஃப்ல சில பரபரப்பான மொமெண்ட்ஸ், டென்ஷன் பில்ட் பண்ண விதம்னா நல்லா இருந்தாலும் அது மட்டுமே பத்தல. கடைசியில் வந்து ஒரு சின்ன ட்விஸ்ட், தென் பிலசாபிக்கலா ஒரு பேரலல் டிரா பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. ரெண்டுமே நல்லா தான் இருந்தது. மொத்தத்தில் இந்த கலியுகம் ரொம்ப பேஷனேட்டான ஃபேசினேட்டிங்கான ஐடியாஸ் கொண்ட ஒரு படம். பட் எய்ம் பண்ணது எங்கேயோ லேண்ட் ஆனது எங்கேயோங்கிற மாதிரி படம் ஆரம்பிக்கிற விதம் வேற, ப்ராக்ரஸ் ஆகிற விதம் வேற, முடிகிற விதம் வேற. என்டர்டெயின்மெண்ட் பிரதானமாக இல்லாமல் எக்ஸ்பெரிமெண்டலாக எனக்கு சில படங்கள் பார்க்க பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறவங்க கண்டிப்பாக இந்த படத்தை தியேட்டரில் ட்ரை பண்ணுங்கள். படம் இப்போதைக்கு தியேட்டர்ஸில் மட்டுமே ரிலீஸ் ஆயிருக்கு. அண்ட் அவங்களே அடல் சொல்லி தான் கொடுத்துருக்காங்க மைண்ட் இட்.